ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் திருப்பூரில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு நான், என் பையன், அப்பா 3 பேரும் போயிருந்தோங்க. அங்கே நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. 5 ரூபா பார்க்குன்னு சொன்னால் திருப்பூரில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரொம்ப வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே அந்த பார்க் இருக்கிறதுனால இந்த பார்க் திருப்பூரில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த பார்க்குலேருந்து ஜஸ்ட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் எங்கள் வீடே இருக்குது. ஆனால் நான் நிறைய டைம் இங்கே போனதே கிடையாதுங்க. மொத்தமாகவே இதோட சேர்த்தியே ஒரு 4 டைம் தான் போயிருப்பேன். இங்கே நிறையா பேர்ட்ஸு, அனிமல்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. பிரணீத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இங்கே ஆல்ரெடி 2-3 டைம் போயிருக்கேன். இப்போ பிரணீத்தை கூட்டிகிட்டு போய் இங்கே இருக்கிற பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போனதே. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய நாய்ங்க வச்சுருந்தாங்க. பெரிய நாய்ங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது நிறைய புறாக்கள் வச்சுருந்தாங்க. இந்த புறாலாம் ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வச்சுருந்தாங்க. புறாக்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகாது. அங்கேயே ரெகுலராக தங்கிக்கும். இங்கேயே புறாக்கு திணை, கம்பு, சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகுன்னு நிறைய போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய காரசட்டி நிறையா சாயந்தரம் நேரமானால் கம்பு, திணை, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க. அதுங்க ஒன்றுக்கொன்று அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு சாப்பிட்டுதுங்க. பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. அந்த பார்க்கே ஃபுல்லாக புறாவாக தாங்க இருந்துச்சு. கூட்டமாக சுற்றி திரிஞ்சிட்டு இருந்துச்சு. சில புறாக்கள் மரத்தில் உட்காந்துட்டு இருந்துச்சு. வேறு நிறைய இடங்களுக்கு புறாக்கள் பறந்து போனாலும் நைட் ஆனால் அதுங்க இந்த இடத்துக்கே திரும்பி வந்துடுதுங்க. ஒரு 6 புறாவை பிடிச்சி பிங்க் கலரில் ஸ்ப்ரே அடித்து வச்சுருந்தாங்கங்க. தூரத்துலேருந்து பார்க்குறக்கு என்னடா பிங்க் கலர்லலாம் புறா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் கிட்ட போய் நல்லா உத்து பார்த்து தான் தெரிஞ்சிச்சு அது ஆக்சுவலாக வெள்ளை கலர் புறா. அதை பிடிச்சி பிங்க் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. மொத்தம் 6 புறாக்கு இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்கங்க. அதுங்க முட்டையெல்லாம் போடுறதுக்கு அதோட கூண்டுக்குள்ளே குட்டியாக மரப்பெட்டிகளில் குட்டி கூண்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. உள்ள மண்பானை வச்சுருந்தாங்க. அதில் இதுக்கெல்லாம் முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும்னு நினைக்கிறேங்க. ஆனால் உள்ளே இருக்கிற முட்டைகளும் குஞ்சுகளும் சரியாக வெளியில் தெரியலிங்க. கீழே பார்த்திங்களா 2 புறா அழகாக சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா வாத்துங்க. ஒயிட் கலர் வாத்து நிறைய இருந்துச்சுங்க. இந்த ஒயிட் கலரில் ஃபஸ்ட்டு வாத்தா இல்லை அன்னப்பறவையான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஆன்சரே தெரியல. நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வாத்தா இல்லை அன்னப்பறவையான்ட்டு. வாத்து தனி செக்ஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ இது அன்னப்பறவையாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். வாத்து இன்னொரு செக்ஷனில் தனியாக இருந்துச்சுங்க. இதுங்க புறா கூட இருந்துச்சு. இதுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஒயிட் கலரில் புசுன்னு கொழுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு பாக்ஸில் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இது பார்க்குறக்கு பச்சைக்கிளி மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் நேரில் பார்த்திங்கன்னா தெரியும் இது லவ் பேர்ட்ஸு. ரொம்ப பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த லவ் பேர்ட்ஸ் குட்டியாக இருக்கும்போது இருந்த அந்த கலர்ஸ்லாம் போயிட்டு பச்சை கலர் டாமினேட் பண்ணிடுது. ஒரு க்ரீன் கலர் டாமினேட் ஆனதுனால பச்சை பேர்ட்ஸ் மாதிரி அது தெரியுதுங்க. அதுங்களும் முட்டை வைக்கிறதுக்கு நிறைய மரப்பந்துகள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. கீழே பார்த்திங்கன்னா முயல் தப்பிச்சு ஓடாமல் இருக்கிறதுக்காக வலை செட் பண்ணியிருந்தாங்க. அதனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சரியாக தெரியலங்க. முயல்லாம் ரொம்ப சோகமாக தூங்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அதுங்க ரொம்ப ஓடும் இல்லைங்களா, பயங்கரமாக ஓடக்கூடிய அந்த முயலை ஒரு சின்ன குழந்தைய போட்டு வச்சுருந்தங்காட்டி அதுக்கெல்லாம் ரொம்ப சோகமாக தூங்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆன உடனே அதுக்கு நிறைய முட்டைக்கோசு இதெல்லாம் கொடுத்த உடனே அதுங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த முட்டைக்கோஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சுங்க.
வாத்துங்க, அன்னப்பறவை, இந்த புறா இதெல்லாம் குளிக்கிறதுக்காக ஒரு சின்ன தெப்பக்குளமாட்டம் கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் ஒரு 2 ஹார்ஸ் வந்து அந்த பார்க்கில் வந்து ஸ்டே பண்ணோம். ஆல்மோஸ்ட் 2½ அன் ஹவர் வந்து ஸ்டே பண்ணோங்க. அந்த 2½ அன் ஹவருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேர்டு இந்த மாதிரி உள்ளே இறங்கி குதித்து விளையாண்டுட்டே தான் இருந்துச்சு. தண்ணியிலையே மிதக்கிறது, தண்ணி குடிக்கிறது, அதுலேயே விளையாடுறது அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாத்து வந்து குளித்தது, புறா வந்து உள்ளே நீச்சல் அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் பார்க்கவே முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு வந்து மைண்டே நல்லா ரிலாக்ஸ் ஆயிரும், ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அதுக்காக தான் இந்த பார்க்குக்கு வந்ததே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் டேங்க்கெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய மீனுங்க இருந்துச்சு. கலர் கலரான குட்டி குட்டியாக அழகழகான ஃபிஷ்லாம் இருந்துச்சு. ஒரு சில டேங்க்கெல்லாம் க்ளீனிங் பர்பஸ்க்காக அதில் ஃபிஷ் இருந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க. ஒரு சிலதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. ஒன்றுலாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நடுவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஃபிஷ் எல்லாம் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷாக இருந்துச்சு இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே. அங்கே பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு, ஒரு பாம்பு சைஸ்க்கு அந்த மீன் இருக்குது. பாம்பு மாதிரி நல்லா வளைஞ்சு போச்சுங்க. எனக்கு மீனோட பேரெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் நானும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்து ப்ரணிக்கும் ஃபிஷ்ஷெல்லாம் இது வரைக்கும் ப்ரணிக் பார்த்ததே இல்லைங்க. அதனால் இதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குழந்தைங்கள விளையாட வைக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக இங்கே கூட்டிகிட்டு வரலாங்க. இந்த பார்க்கை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒரு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்ச அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த அனிமல்ஸு, பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. அதை விட்டு தாண்டி கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய க்ரீனிஷாக இருக்கும். ரோஜா பூச்செடி, மல்லிகை பூச்செடி, செம்பருத்தி பூச்செடின்ட்டு நிறைய செடிங்கள்லாம் இருக்குங்க. அழகுக்காக நிறைய செடிகள் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலாம். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ராட்டன் தூரி, பெரியவங்களுக்கும் விளையாடுறதுக்கு பெரிய பெரிய ராட்டன் தூரி எல்லாமே இருக்குங்க. உங்கள் குழந்தை எல்லாத்துலேயும் நல்லா விளையாடுவான்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே பே பண்ணி ஒரு 30 இல்லைன்னா ஒரு 40 ருபீஸ் வரும். ரேட் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் போயிருந்தப்போ மினிமம் 30லேருந்து 40, 50 வரைக்கும் இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் ஜாலியாக குழந்தைங்களையும் விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வரலாம். நல்ல ஸ்பேசியஸாக பூங்கா இருக்கிறனால குழந்தைங்க ஓடி விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் போனீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாலியாக நல்லா ஃப்ரீயாக லோன்லியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சண்டே டைம் போனீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சண்டே மார்னிங்லேருந்து ஈவினிங்லாம் பயங்கரமான கூட்டமாக இருக்கும். இந்த டேங்க்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பெரிய ஃபிஷ் இருந்துச்சுங்க. அந்த 2 பெரிய ஃபிஷ்ஷை என்னால் கேமராவில் கேப்சர் பண்ணவே முடியல. ஏன்னா அவ்வளோ வேகமாக அது வந்து மூவ் ஆகி போயிடுச்சு. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெகு நேரம் வெயிட் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி இந்த கடைசியாக இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் கேப்சர் பண்ணிட்டேங்க. இதில் ஆக்சுவலாக 2 பெரிய ஃபிஷ் இருக்குது. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ஒன்று வந்து அதோடய ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு நாய் மாதிரியே இருந்துச்சு. நாயோட மூஞ்சி மாதிரியே இருந்துச்சு அந்த ஃபிஷ்ஷோட மூஞ்சி. ஸோ அதை கேப்சர் பண்ணணும்னு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேங்க.
ஈவினிங் ஒரு 6:30 இருக்குங்க. இந்த ஃபிஷ்ஷுங்களுக்கெல்லாம் தீனி கொண்டு வந்து போட்டாங்க. அதுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு நிறைய தீனிங்களை பொறுக்கி பொறுக்கி ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விலாக்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க.